அபிஷேகப்பாக்கத்தில் ஹாலோ பிளாக் தயார் செய்யும் மிஷினில் மின்சாரம் பாய்ந்து தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் தமிழகம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் உள்ளது. இந்த கிராமத்தின் அருகே சிமெண்ட் செங்கற்கள் எனும் ஹாலோ பிளாக் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் கண்டமங்கலம் அருகே ஆழியூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் வழக்கம் போல் இன்று காலை பணிக்கு வந்துள்ளார். அப்பொழுது சிமெண்ட் கலவை தயார் செய்து ஹாலோ பிளாக் தயார் செய்யும் பணியை துவங்கியுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த மிஷினில் இருந்து மின்சாரம் பாய்ந்து அதே இடத்தில் தூக்கி வீசப்பட்டார். அருகில் இருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஆனந்தராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த ஆனந்தராஜின் உறவினர்களும் குடும்பத்தினர்களும் கரிக்கலாம்பாக்கம் மருத்துவமனை மற்றும் தவளக்குப்பம் நிலையத்தில் ஏராளமானோர் ஒன்று திரண்டனர். அதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அவரது மனைவி இளையவாணி புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன், தலைமை காவலர் சரவணன் உள்ளிட்டோர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் பாய்ந்து இறந்து போன ஆனந்தராஜ் என்பவருக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகும் நிலையில் குழந்தைகள் இல்லாதது தெரியவந்துள்ளது.